உம்மைப் போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மைப் போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அன்பானவர்களே, உங்களுக்கு காலை வணக்கங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். மனிதனை படைப்பதற்கு முன்பு மனிதனுக்கு தேவையான ஒரு தோட்டத்தை உருவாக்கினார். அந்த தோட்டத்தில் ஆயிரக்கணக்கான மரங்கள், காய்கறிகள், பழங்கள், மனிதனுக்கு தேவையான எல்லாமே அந்த தோட்டத்தில் வைத்திருந்தார். அதற்கு தண்ணீர் பாயும்படி ஒரு நதியை உண்டாக்கினார். 4 பெரிய ஆறுகள், ஒரு நதி 4 பெரிய ஆறுகளாக ஏதேன் தோட்டத்திலிருந்து பாய்ந்தது. நம்முடைய தேவன் செழிப்பின் தேவன், செழிப்பை நமக்கு தருகிறவர், நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். இந்த காலை வேளையில நான் என்ன பண்ணுவேன்னு ஒண்ணுமே புரியாத ஒரு கேள்விக்குறியோடு எழுந்திருக்கிறீங்களா? ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதில் மனிதனை கொண்டு வந்து வைத்தவர். சந்தோஷமாயிருங்க. யோசித்து பாருங்க, எப்படி இருந்துக்கும் ஏதேன் தோட்டம். ஆப்பிள் மரம், எத்தனை ட்ரீஸு. ஒரு முறை அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு போயிருக்கும் போது ஆப்பிள் பிக்கிங் அப்படின்னு ஒரு இடத்த கூட்டிகிட்டு போனாங்க. ஆப்பிள் சீசன், ஆப்பிள் பிக்கிங். நம்ம ஊரில் மாம்பழ சீசன், பலாப்பழ சீசன் மாதிரி அமெரிக்காவில் ஆப்பிள் பிக், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி இதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஒரு பாஸ்டர் வீட்டில். போனால் ஏக்கர் கணக்கில் இடம், பலவிதமான ஆப்பிள் ட்ரீஸ். நம்ம ஏதோ ஒன்று தாங்க பார்க்குறோம். அதில் ஆச்சரியம் என்னென்னா, கீழே நிறைய விழுந்து கிடக்கு. நான் நினச்சேன், இந்த கீழே கிடக்கிற ஆப்பிள் எல்லாம் நம்ம ஊரில் கொண்டு போனாலே பெரிய பிஸ்னஸ் பண்ணலாமாப்பா, பெரிய வியாபாரி ஆகிடலாம் போல நினச்சேன். அதுலேயும் எவ்வளவு நீங்கள் சாப்பிட்லாம். அதில் ஒரு $5 கொடுத்து நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களை ஒரு ட்ரக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபுல்லாக அழகாக சுற்றலாம், எல்லாம் பார்க்கலாம், எங்கே வேணால் இறங்கிக்கலாம். வித்தியாசமான வெரைட்டி. இப்போ நம்ம மாம்பழம்னா பங்கனப்பள்ளின்னு சொல்கிறோம், பிறகு இன்னும் எத்தனை சொல்கிறோம், நிறைய நீலங்கிறோம், ஒட்டு மாம்பழம், இவ்வளோ 2-3 தான். எத்தனை வெரைட்டி இருக்குங்க ஆப்பிள்ங்கிறீங்க. அவ்வளோ அப்படி. அதுவும் ஆப்பிள்லாம் தொட்டிங்கன்னா அப்படியே டக்குன்னு கீழே விழுந்துடும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பறிக்க வேண்டாம். எத்தனையோ மரங்கள் ஏறி இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. ஆண்டவர் அவ்வளவு செழிப்பு, அவ்வளவு செழிப்பு. அங்கே நாங்கள் 2 பேர் நின்றுட்டு ஒருத்தர் கிரிக்கெட் பேட் மாதிரி போட, நான் ஆப்பிள் தூக்கி போட்டேன். ஆண்டவர் நினைச்சிருப்பார், அவனுக்கு ரொம்ப கொழுப்புடா டே, கிரிக்கெட் ஆப்பிளில் கிரிக்கெட் விளையாடுறியா அப்படின்னு ஆண்டவர் நினைச்சிருப்பாரு. நான் யோசித்து பார்த்தேன், அவ்வளவு ஆப்பிள்ஸ் பிரியமானவர்களே. திரும்ப வெளியே வரும்போது நாட்டினுடைய நல்ல தன்மையை பாருங்க. வெளியே வரும்போது ஒரு பேக் நிறையா நீங்கள் கொடுத்த $5 ஆப்பிள் கொடுப்பாங்க. ஒரு பேக் நிறையா கொடுத்து அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே நீங்கள் சுற்றும் போது எந்த ஆப்பிளும் எத்தனை ஆப்பிளும் சாப்பிடலாம். நாங்கெல்லாம் அப்படி படிச்சுட்டு கீழே போட்டுறது. ஏன்னா இது நல்லா இல்லை, அது நல்லா இருக்குன்னு. எத்தனை ஆப்பிள்ஸும் ஒரு கடி கடிச்சிட்டு கீழே போட்டோம் தெரியுமா? மறக்க முடியாது. அதாவது செழிப்பு. மனிதன் உண்டாக்கின ஒரு தோட்டத்தில் இவ்வளவு செழிப்பு இருக்கும்னா, தேவன் படைத்த ஏதேன் தோட்டத்தில் எவ்வளவு செழிப்பு இருந்திருக்கும். எங்கே பார்த்தாலும் பழங்கள். மாம்பழ சீசனில் மாம்பழங்கள் கீழே விழுந்து கிடக்கும், கொய்யாப்பழ சீசன் கொய்யாப்பழம் விழுந்து கிடக்கும். யோசித்து பாருங்க, ஒரு பெரிய தோட்டத்துக்குள்ளே போனீங்கன்னா தென்னந்தோப்பில் தேங்காய் விழுந்து கிடக்குது. அனுபவிக்க தான் ஆள் இல்லை. இந்த நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு தேவையானதற்கும் மேலாக கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்பதுதான் செய். பயப்படாதிருங்க. நிறைவை கொடுக்கிற ஆண்டவர். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார். பயப்படாதீங்க. ஏதேன் தோட்டம் என்ற ஒன்றை உண்டாக்கி அதில் எல்லாவற்றையும் உருவாக்கி மனுஷனை கொண்டு வந்து அங்கே விட்டவர் இன்றைக்கும் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் உருவாக்கி தருவார். நீங்கள் செழிப்பை பார்ப்பீர்கள், ஒரு நிறைவை பார்ப்பீர்கள், வாழ்க்கை முன்னேறுவதை பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறும். அற்புதமான பிதாவே, குறைவோடு இருக்கிறேனே, என் குறைவு நீங்காதா என்று நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் நிறைவின் நாளாய் இருப்பதாக. ஏதேன் தோட்டத்தின் நிறைவு உடைய பிள்ளைகளுக்கு வருவதாக. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதம் நீ செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன். இந்த நாள் செழிப்பின் நாள். ஆமேன்.